படம் விறுவிறுப்பாக போகிறதுக்கு இந்த மாதிரி 1000 கதைகள் வந்துடுச்சு. எனக்கு 54 வயசு ஆகுது. நான் பார்க்காத எம்ஜிஆர் காலத்துலேருந்தே பார்த்துன்னு இருக்கோம். அப்போது விறுவிறுப்பு இல்லாது இன்னைக்கு விறுவிறுப்பாகி நாடு கேட்டு மாறிட்டு போதா, இல்லை மக்களுக்காக என்ன பாதுகாப்பு போதா, ஒன்றும் கிடையாது. எந்த விறுவிறுப்பும் கிடையாது. ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட். படம் எப்படி இருக்கு? மக்களை ஏமாத்துறது, கிரியேட்டிவிட்டியாக அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறது, படம்ன்றது ரீல்ன்றது எல்லாமே உண்மை. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் நல்ல விதமான சொசைட்டிக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒரு சிஎம் கொள்ற அளவுக்கு எடுத்திருக்காங்க அந்த படம். அது வந்து நெசசரி. படம் வந்து எப்படின்னா கிரைம் மாதிரி. ஆமா, கிரைம்னா கூட சிஎம் எல்லாம் வந்து கொள்ற மாதிரி எடுக்கிறது வந்து மன்னிக்கப்பட முடியாத குற்றம். ஹீரோவா இதுல இருந்து யாரு முக்கியமா இருக்காங்க? ஹீரோ வந்து நம்ம இவர் போட்டிருக்காங்க, ஆர்யாவை. ஹீரோன்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு அவர் வந்து சொல்றது செய்யறாரு. இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து கேட்கறாங்க. ஆனா அவர் ஹீரோ கிடையாது. யாரோ ஒருத்தர் பேக்ரவுண்ட் இல்லாம இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சிஎம் கொள்ற அளவுக்கு ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. ரைட்டுங்களா? ஆர்யா வந்து சிஎம் கொள்ற அளவுக்கு இருக்காருன்னா அவர் வந்து ஹீரோ கிடையாது. படம் போட்டு எடுக்கிறவங்க சொல்றாங்க, அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். இப்போ வந்து எப்படி திரைக்கதையா வந்து எப்படி வந்திருக்கு? நல்லா விறுவிறுப்பா இருக்கா படம்? அவருக்கு பணம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. படம் விறுவிறுப்பா போதா போலையான்றதை பத்தி மக்கள் தான் தீர்மானிக்க. நாங்க தான் தீர்மானிக்க. சொல்லுங்க நீங்க.